ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேன். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸுக்கெல்லாம் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானலியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அது ஹீட் ஆனதும் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதை சேர்த்து வதக்கிக்கிறேன். சிக்கனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லது. சிக்கனும் டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இது லைட்டாக கலர் மாறுந்தும் 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ 10 பல் பூண்டும், சின்ன சைஸ் இஞ்சி, 1 ஸ்பூன் சோம்பு நான் பேஸ்ட்டாக அரைச்சிருந்தேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். லைட்டாக வதங்கந்தோம் 3/4 கிலோ சிக்கன், அதில் மஞ்சள் பொடியும் தயிரும் போட்டு வாஷ் பண்ணியிருந்தேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். எண்ணெயிலே வதங்கினா சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். வதக்கிட்டு 3 பெரிய சைஸ் தக்காளி நான் மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சிருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்குறதுனால கிரேவியும் திக்காக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மிளகு பொடி, தேவையான உப்பு அதையும் சேர்த்து கலந்துக்கலாம். கலந்துட்டு நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கிறேன். மசாலாலாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகணும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நமக்கு சிக்கன்லாம் தண்ணி வரும், அதனால் திட்டமாக தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். சேர்த்துட்டு நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கிறேன். சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம சிக்கன்லாம் வெந்துருதான்ட்டு செக் பண்ணிவிட்டு உப்பு காரெல்லாம் கூட டேஸ்ட் பார்த்துக்கலாம் அந்த டைமில் நம்ம. இப்போ சிக்கன் நல்லா வெந்துடுது. இப்போ நான் ரொம்ப மூடாமல் லைட்டாக மூடி வச்சுக்கிறேன். கொஞ்சம் சுண்டி வரட்டும். தண்ணி கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் கிரேவி. இப்போ பாருங்கள், இப்போ கிரேவி ரெடி ஆகிடுது. தண்ணிலாம் சுண்டியாக வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்ட்டு நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.